ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் சௌந்தர்யா மகா குக்கிங் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரைக்கீரை கூட்டும் பொரியலும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நான் ஒரு பூண்டும் சின்ன சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சிறுபருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கீரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து ஒரு தக்காளி போதும். ஏன்னா வந்து ஒரு கட்டு கீரைக்கு நான் வந்து கொஞ்சமாக தான் இடமே சேர்த்துருக்கேன். ஒரு கட்டு கீரையிலையுமே கீரைக்கு இப்போ ஒரு கட்டு கீரையில் பாதி கீரை வந்து நான் கூட்டுக்கும் பொரியலுக்கும் பாதி வச்சுட்டேன். இப்போ குக்கரில் வேக வச்சாச்சு. வேக வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துட்டா நல்லா குழைவாக நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். நல்லா உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு நல்லா கடையல் மாதிரி எடுத்துருக்கேன். நான் வந்து மிளகா வந்து சேர்க்கலை. ஏன்னா குழந்தைக்கு செய்கிறதுனால மிளகா சேர்க்கலை. பெரியவங்களுக்குனா நல்லா ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க. 2க்கு மேலே ரொம்ப கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களால் மிளகுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது கீரை பொரியலுக்கு வந்து கீரை வந்து கொஞ்சம் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேங்காய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். குழந்தைக்கு மட்டும்னால அவனுக்கு பொரியல் மாதிரி செஞ்சு கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். குழந்தை செஞ்சு சாப்பிடுவான் அப்படின்னு. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு கடுகு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ வதக்கிட்டே இருக்கும்போது நல்லா கொஞ்சம் நல்லா ஓரளவு வதங்கிடணும். கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷாக ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கின பிறகு கீரை நம்ம வந்து நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா அழுக்கு எல்லாமே அதில் இருக்க கீரையில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா கட் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணி இப்போ போட்டுட்டேன். இப்போ இதையும் நல்லா சேர்த்து நல்லா ஒரு கிளறி நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து கீரையிலே தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். பொரியல்னால நமக்கு தண்ணி வேண்டாம். அதனால் கீரையில் இருக்க தண்ணியை வச்சுட்டு நான் விட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா வதக்கிட்டே இருந்தால் இப்போ நல்லா அந்த கீரை வந்து நல்லா சுருங்கிடுச்சு. நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா வதக்குனிங்கன்னா ரொம்ப நல்லா சுருண்டுரும். அதனால நல்லா கண்ணாடி பதம் நல்லா போகிற மாதிரி நல்லா கீரை நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ எடுத்துகிட்டு அவ்வளோதான். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். லாஸ்ட்டில் தேங்காய் திரி வச்ச தேங்காய் நான் போட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா கிளறினா தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க. அது அந்தளவுக்கு அந்த கொழுப்பு வந்து தேங்காயில் இருக்க கொழுப்பு வந்து சேர்ந்து ரொம்ப அந்த ஆயில் பிரிஞ்ச மாதிரி டேஸ்ட் வந்துடும். நான் உடம்புக்கு அந்தளவு ஹெல்த்தி இல்லை. அதனால் தேங்காய் போட்டோன்னே ஒரு கிளறி ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ தான் நம்ம செஞ்ச கீரை கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. அரைக்கீரை கூட்டு, அரைக்கீரை பொரியல். இதில் நான் காரம் வந்து எதுவுமே சேர்த்துருக்க மாட்டேன். ஏன்னா குழந்தை 1 இயருக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு தான் நான் இருக்க வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அந்த 1 இயருக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். அதனால் எல்லாருக்கும் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.